குதிரைகள் நம்முடைய அரசாங்கத்தில் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய குதிரை யூஸ் பண்ணுறாங்க. போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் பார்த்துருக்கீங்களா? சும்மா கிஜான்டிக்காக இருக்கும். அதெல்லாம் ட்ரெயின்டு குதிரை. அது எப்படி இருந்த குதிரைன்னா, காடுகளிலே சும்மா ஓடிக்கிட்டு இருந்த குதிரை. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மோட்டர் ஓடுது இல்லையா, ஒவ்வொரு மோட்டருக்கும் ஹார்ஸ் பவர் இருக்குது. ஹார்ஸ் பவர்னு சொல்லுவாங்க. மோட்டருக்கு வந்து ஹார்ஸ் பவர், அவ்வளோ பலன் உள்ளது. அப்படிப்பட்ட ஒரு ஹார்ஸ் காட்டுக்கழுதையை போல வீணாக ஓடுகிறது. அது கேட்டால் எங்கே ஓடுறேன்னு கேட்டால் தெரியாதுன்னு சொல்லுவோம். காயப்பட்டு செத்து போகுமா. குதிரைகள் ரொம்ப ஹெஃப்டியாக இருக்கும். நல்ல உயரம் பார்த்தீங்கன்னா ஒரு 7 அடி 7.5 அடி 8 அடி உயரத்தில் இருக்கும் குதிரைகள். சும்மா திடகாத்திரமாக முழுன்னு இருக்கும் குதிரைகள். நீங்கள் அந்த பெரேடில் இருக்கு பாருங்கள், நம்ம தமிழ்நாட்டில் நம்ம மெட்ராஸ் சிட்டியில் போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கிற குதிரையை பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும்ப்பா, ரொம்ப அழகாக பழன்னு. அதெல்லாம் என்னென்னா ட்ரெயின்டு ஹார்சஸ். அவைகள் எங்கேருந்து வந்ததுன்னா காடுகளையே சுற்றி கொண்டிருந்தது. சுற்றி கொண்டிருந்த குதிரைகள் காயப்பட்டு செத்து போகுமா. அங்கங்கே கீறி பாவம். நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா பரதான் செத்து கிடக்கும் குதிரைகள்லாம். வீணாக ஓடுமா. இன்றைக்கி அப்படி தான் மனிதர்கள் வீணாய் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். எதற்காக ஓடுகிறோம், என்ன செய்கிறோம் என்பதை அறியாமல் நான் அப்படி ஓடிக்கொண்டிருந்தான். பணத்தை சம்பாதித்து பேரும் புகழும், கடைசியில் செத்தே போனான் மனுஷன். இப்படி குதிரைகள் வீணாக தங்களுடைய பலத்தை வீணாக கழித்து கொண்டு செத்து போகிறது, மண்ணோடு மண்ணாய் போகிறது. அந்த குதிரைகள் என்ன பண்ணுகிறார்கள், நம்ம அந்த ட்ரெயின்டு குதிரையை ஒரு 10-15 குதிரை எடுத்துக்கிட்டு காடுகளில் போய் நூற்றுக்கணக்கான சுற்றி கொண்டிருக்கிற குதிரைகளை அப்படியே மடக்கி என்ன செய்வாங்களாம், காட்டில் ஒரு வேலி போட்டு, ஒரு பெரிய வட்டமான வேலி போட்டு அந்த வேலியை திறந்து வச்சு அப்படியே சுற்றி விளைச்சது அப்படியே அந்த வேலிக்குள்ளே கொண்டாந்துருவாங்களாம். நல்லா கவனிங்க. அந்த வேலிக்குள்ளே வரும்போது சில குதிரைகள் அப்படியே உள்ளே வந்துடும், சில குதிரைகள் எகிரி குச்சி ஓடிடும். உள்ளே வர்றதுக்கு விருப்பம் இல்லை. ஏன்? அதுக்கு இஷ்டம் இல்லை. ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வர்றதுக்கு அதுக்கு இஷ்டம் கிடையாது. பாருங்களேன், கட்டுப்பாட்டுக்குள்ளே வராத குதிரை செத்து தான் போகுது. தெரியாது அதுக்கு, தப்பி ஓடுகிறது. நிகமாக நிறைய மனிதர்கள் வந்துட்டு தப்பி போயிடுறாங்க. நிறைய வாலிப பிள்ளைங்க உள்ளே வர்றாங்க, தப்பி போயிடுறாங்க, ஓடி போயிடுறாங்க, குதிச்சு போயிடுறாங்க, அழிஞ்சு போகிறாங்க. இன்னைக்கு யோசித்து பாருங்களேன், நம்ம ஏன் அழியணும்? இன்னைக்கு நீ நானும் அழியறதுக்கு இல்லைங்க, தேவன் நம்மை வாழும்படியாய் அழைத்திருக்கிறார். அந்த குதிரைகள் உள்ளே கொண்டு வந்து உடனே டோரை மூடிடுவாங்க, மீதி குதிரைலாம் ஓடி போயிடும். ஸோ உள்ளே இருக்கிற ஒரு கிட்டத்தட்ட 50-60 குதிரைகள் உள்ளே வந்துவிடும் அந்த வேலிக்குள்ளே. அதனால தான் நமக்கெல்லாம் ஒரு வேலி தேவை. நீங்கள் தான் பாருங்க, ஒரு வேலிக்குள்ளே தான் இருக்கிறேன். ஒரு வேலிக்குள்ளே, ஒரு சபைக்குள்ளே, ஒரு வசனத்துக்குள்ளே, ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே நாம் இருக்கும்போது we are very very safe. we are very very safe. பத்திரமா இருக்கும். அந்த குதிரையை பழக்கின குதிரையோடு கூட பழகி அதை தடவி கொடுத்து போய் மோதுமா. ஒவ்வொரு வேலியில் போய் குதிரை அடித்து உதச்சி துள்ளி குதிச்சு ஓடி அந்த வேலியை உடைக்க பார்க்கமா அந்த குதிரைகள். இன்றைக்கி பாருங்கள், அப்படி தான் நம்ம வாழ்க்கையில் எப்படி பண்ணிகிட்ருக்கோம். முரண்டு சிலர்லாம் பாருங்கள், முரண்டு பண்ணிகிட்டு இருக்காங்க. உள்ள வேலிக்குள்ளே வந்துடுவாங்க, வேலிக்குள்ளே வந்த அப்புறம் முரண்டு பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. போய் மோதி பார்க்குறது வெளியே ஓடுறதுக்கு. ஏன்? தன்னிஷ்டமாக ஓட விரும்புகிறாங்க எல்லோரும் இன்றைக்கி. இப்படி தன்னிஷ்டமாக நான் ஓடி தாங்க கெட்டு போனேன் என் வாழ்க்கையில், அழிவை நோக்கி போனாங்க. ஆனால் இயேசு என்னை அழைத்து இல்லையா, என்னை பரிசுத்தப்படுத்தி என்னை ரட்சித்து அவருடைய மகனாய் மாற்றி இன்னைக்கு பாருங்கள், என் இயேசு எனக்கு ஒரு பெரிய தீர்க்கதரிசியாக இருக்கிறார். என் வாழ்க்கையில் இயேசு என்னுடைய பிரதான ஆசாரியனாக இருக்கிறார். என் இயேசு என் வாழ்க்கையில் அவர் எனக்கு ராஜாவாக இருக்கிறார். எல்லாம் சொல்ல முடியுமா நீங்கள்? என்னுடைய இயேசு யாருங்க? என்னுடைய இயேசு இஸ் a great prophet. என் எதிர்காலத்தை குறித்து எனக்கு அழகாய் வெளிப்படுத்துகிறார். இஸ் a prophet. Christ is the only prophet. நம்பப்படத்தக்க ப்ராஃபெட், நம்பப்படத்தக்க ஒரு தீர்க்கதரிசி.